இதில் டூ ஜென்டில்மென் ஆஃப் விரோனா ஏஜே க்ரோனின் எழுதுனது ப்ரோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 ஏற்கனவே அனுப்புனது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 3ல் இருக்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். வாட் பிளான்ஸ் he smiled uncomfortably. just plans sir, he answered in a low voice. என்ன திட்டங்கள்? அவன் அசௌகரியமாக புன்முறுவல் பூத்தான். அன்கம்ஃபர்டபிள்ன்றதுல அது அசௌகரியமாகன்னு அர்த்தம். ஜஸ்ட் பிளான் சார், ஹி ஆன்சர்ட் இன் அ லோ வாய்ஸ். திட்டங்கள் தான் சார் ஏன்னா அவன் தாழ்ந்த குரலில் வந்து அவன் விடையளித்தான். லோ வாய்ஸில் வந்து பண்ணுறான், பதிலாக வந்து சொல்கிறான். வெல் ஐ செட் வி வேர் லீவிங் ஆன் மண்டே. அதுக்கப்புறம் அது வந்து பதில் சொல்கிறாரு. சரி அப்படின்னு நான் சொன்னேன், நாங்கள் திங்கட்கிழமை திரும்ப செல்ல இருக்கிறோம். இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ. நாங்கள் போவதற்கு முன் உங்களுக்காக செய்யக்கூடியது ஏதாவது உள்ளதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நிக்கோலா ஷோக் இஸ் ஹெட் பட் சடன்லி ஜக்கோபோ செட் சார் ஹீ பர்ஸ்ட் அவுட். நிக்கோலா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், தலையை அசைத்தான். சரியா? ஆனால் ஜாக்கோபோ வந்து திடீரென சொன்னான், ஐயா அப்படின்னு அவன் சத்தமாக வந்து சொல்கிறான். எவ்ரி சண்டே வி மேக் அ விசிட் டு தி கண்ட்ரி டு பொலேட்டா 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். ஐயா அப்படின்னு அவன் சத்தமாக சொன்னான்னா, ஞாயிறுந்தோறும் நாங்கள் கிராமமான பொலேட்டாவுக்கு போவோம், அது இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். யூஸ்வலி வி ஹேர் பைசைக்கிள்ஸ் பட் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட் யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். வழக்கமாக நாங்கள் வந்து மிதிவண்டிகளில் வாடகைக்கு எடுப்போம், ஆனால் நாளைக்கு வந்து நீங்கள் இவ்வளோ இரக்கமானவராக இருக்கிறதுனால எங்களை உங்கள் காரில் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் லூஹி ஹீ மைட் ஹாவ் த சண்டே ஆஃப். நான் ஏற்கனவே லூஹியிடம் ஞாயிறன்று விடுமுறை எடுத்துக்கொள்ள சொல்லிட்டேன். அதாவது அந்த கார் டிரைவர் அவர் வந்து என்னது லீவ் எடுத்துக்க சொல்லிட்டேன். ஹவெவர் ஐ ஆன்சர்ட் ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். நானே உங்களை காரில் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விடையளிக்கிறார், பதில் சொல்கிறார். தெர் வாஸ் அ பாஸ். நிக்கோலா வாஸ் கிளேரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். இப்போ வந்து அவர் சொன்னோடனே அமைதிமிக்க இடைவெளி, அமைதியாக இருக்காங்க எல்லாம். நிக்கோலா வந்து தன் தம்பியை வந்து கோபத்துடன் முறைத்தான். வெக்ஸேஷன் அப்படின்னா கோபம்னு அர்த்தம். அவன் வந்து கோபத்துடன் அவன் வந்து முறைக்கார். we could அடுத்தது பார்க்க போகிறோம். we could think of troubling you sir. நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய நினைக்கவில்லை ஐயா அப்படின்னு சொல்கிறான். it won't be any trouble. இது ஒன்றும் தொந்தரவல்ல. he bit his lip, then in a rather put out tone he said very well. அவன் தன் உதட்டை கடித்தான். he bit his lip இருக்க உதட்டை வந்து கடித்தான். அதன் பின் விரக்தியான குரலில் அவன் வந்து சொன்னான், மிகவும் சரி. The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. அடுத்த நாள் பிற்பகல் மலையோரத்தில் உயரமான இடத்தில், சரி உயரமான இடத்துல ஹை அப்பான் த ஹில்சைடு இருக்க மலையோரத்தில் உள்ள உயரமான இடத்துல சிறு கிராமத்துக்கு டைனி வில்லேஜ் இருக்க காரில் போனோம். I imagined that our destinations would be some humble dwellings. நாங்கள் செல்லும் இடம் ஒரு தாழ்ந்த குடியிருப்பாக இருக்கும் என்று கற்பனை செய்தேன், இமேஜின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். பட் டைரக்டட் பை ஜக்கோபோ we drove up at a large red roofed villa surrounded by a high stone wall. ஆனால் ஜக்கோபோ வழிகாட்டிய சிவப்பு கூரையுள்ள ஒரு பெரிய வீட்டிற்கு சென்றோம். லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா இருக்க பெரிய வீட்டிற்கு, அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா சிவப்பு கூரையில் உள்ள ஒரு பெரிய வீடு, அங்கே வந்து போனோம். சரௌண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால். அது ஒரு உயரமான கல் சுவரால் சூழப்பட்டு இருந்தது. அது சுற்றி, அந்த வீட்டை சுற்றி எப்படி இருக்குது, உயரமான கல் சுவர். I could scarcely believe my eyes and before I could recover breath my 2 passengers had leaped from the car. நான் என் கண்களை நம்ப முடியவில்லை. I could scarcely believe my eyes இருக்கா, நான் நம்ப முடியல. And before I could recover breath my 2 passengers had leaped from the car. நான் மூச்சை மீட்பதற்கு முன்பே, சரியா நம்ப முடியல, அப்படி அதே நினச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து
என்னுடைய இரு பயணிகளும் காரிலிருந்து குதித்தோடி விட்டனர். அதாவது கீழே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க, காரை விட்டு இறங்கியாச்சு. We shall not be long, sir. Perhaps only an hour. நாங்கள் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மணி நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Maybe you would like to go to the cafe in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. கிராமத்தில் உள்ள காப்பி கடைக்கு போய் காப்பி அருந்தலாமே அப்படின்னு சொல்லி அந்த பையன்கள் சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பினா அங்கே கிராமத்தில் உள்ள காப்பி கடைக்கு போய் காப்பி அருந்தலாமே அப்படின்னு. சுற்றுச்சூழல் மூளைக்கு அப்பால் வந்து அவர்கள் வந்து மறைந்து விட்டனர். அதாவது கார்னர் ஆஃப் த வால், அந்த சுற்றுச்சூழல் மூளையில் வந்து அந்த பையனுக்கு அப்படி சொல்லி முடிச்சுட்டு அவன் போயிட்டானுங்க. After a few minutes I followed. I found the grilled side entrance and determinedly rang the bell. சில மணித்துளிகளுக்கு பின் வந்து நான் பின்தொடர்ந்தேன். ஐ ஃபாலோடுன்னு சொல்லியிருக்கேன். அவர் அந்த ஆத்தர் வந்து பின்தொடர்ந்து போகிறார். ஐ ஃபவுண்ட் அ கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ். கிரில் போட்ட பக்கவாட்டு நுழைவாயிலை, அதாவது சைடு என்ட்ரன்ஸை வந்து இவர் கண்டேன். அண்ட் டிட்டர்மினன்ட்லி ரேங் த பெல். நான் ஒரு தீர்மானத்துடன் மணி அடித்தேன். ரேங் த பெல். A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. முகமலர்ச்சியுள்ள அந்த சட்டம் போட்ட, அதாவது அந்த சைடில் ஃப்ரேம் மாதிரி போட்ட கண்ணாடி அணிந்த ஒரு பெண் வந்து தோன்றினாள். I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. வெள்ளை சிறுடை அணிந்த பயிற்சி பெற்ற அந்த செவிலியர் அப்படின்னா என்னதுன்னா, செவிலியர்னா நர்ஸுன்னு சொல்லுவாங்க. அவள் பார்த்த உடனே கண்களை சிமிட்டி பார்த்தேன். அதான் பிளிங்க் பண்ணி பார்த்தேன். ஐ ஜஸ்ட் brought 2 small boys here. சற்று முன் 2 சிறுவர்களை இங்கே நான் அழைத்து வந்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். Yes, her face lit up. She opened the door to admit me. உடனே ஆம் அப்படின்னு சொல்லி அவள் முகம் வந்து பிரகாசித்தது. சரியா, லிட் அப்ன்றிருக்க அப்போ பிரகாசித்தது. என்னை அனுமதிக்க அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா கதவை திறந்தாள். நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ, ஐ வில் டேக் யூ அப். நிக்கோலா, ஜாக்கோபோ, நான் உங்களை மேலே அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital the villa had become. குடியிருப்பு வீடு மருத்துவமனையாக மாற்றப்பட்ட அந்த மருத்துவமனையின் கூல்னா தெரியும், குளுமையான, டைல்டு அப்படின்னா ஓடுகள் பதியப்பட்ட, வெஸ்டிபிள் அப்படின்னா நடைபாதை, அந்த வழியாக வந்து என்னை அவள் வழி நடத்தி சென்றாள். ஷிலெட்மீன்க அவன் வந்து வழி நடத்தி சென்றாள். அதாவது அந்த நர்ஸு வந்து அந்த ஆத்தரை வந்து அந்த வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. அட் த டோர் ஆஃப் லிட்டில் கியூபிக்கல் த நர்ஸ் பாஸ்ட். சிறியதோர் அறையின் கதவு பக்கம் அந்த செவிலியர் அந்த நர்ஸ் வந்து அமைதி காத்தாள், அமைதி ஆயிட்டாங்க. கியூபிக்கல் அப்படின்னா சிறிய அறை அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட சிறிய அறை அப்படின்னா பெரிய அறையை வந்து தடுத்து அமைக்கப்படும் சிறிய அறை, அதுதான் கியூபிக்கல்னு சொல்கிறது. ஒரு பெரிய அறையை அதை தடுத்து சிறிய அறையாக நம்ம வந்து ஆக்குறது, அதுதான் என்னது கியூபிக்கல். அப்படிப்பட்ட அறையில் வந்து அவங்க வந்து என்னது அந்த அறைக்கு போனோடனே அப்படியே அமைதி காத்துட்டாங்க. கதவு பக்கம் போனோடனே புட் ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ். தம் விரலை வந்து உதட்டில் வைத்தாங்க. ஐ வெண்ட் வித் அ ஸ்மைல் பிரைட் மீ லுக் த்ரூ தி கிளாஸ் பார்ட்டிஷன். அண்ட் வித் அ ஸ்மைல் பேட் மீட் லுக் த்ரூ தி கிளாஸ் பார்ட்டிஷன். கண்ணாடி தடுப்பின் வழியை பார்க்க, அந்த வழியாக பார்க்கும்போது புன்முறுவலுடன் பணித்தாள். அந்த புன்முறுவல், அதாவது சிரிக்காங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who propped up on pillows. 2 சிறுவர்கள் என்னென்னா தலையணையில் ஆதாரத்துடன் அமர்ந்திருந்த, அந்த தலையணை பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க. 20 வயது மதிக்கத்தக்க வந்து ஒரு சிறுமியின் கட்டில் அருகே வந்து அவங்க அமர்ந்திருந்தனர். வியரிங் எ பிரிட்டி லேஸ் ஜாக்கெட். அழகிய ரவிக்கை வந்து அவள் வந்து அணிந்திருந்தாள். வாஸ் லிசனிங் டு தர் சேட்டர். அவங்க வந்து அவர்களின் அரட்டையை வந்து கேட்டுக்கொண்டார். சேட்டர்னா அரட்டை, அதாவது அதிகமான சத்தத்துடன் அரட்டை அடித்தல் தான் சேட்டர்னு சொல்கிறது. அதை வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க அந்த 20 வயது மதிக்கத்தக்க பெண். ஹர் ஹை சாஃப்ட் அண்ட் டெண்டர். அவள் கண்கள் தெளிவாகவும் மிருதுவாகவும் இருந்தன. One could see at a glance her resemblance to her brothers. ஒரே பார்வையில் அவள் தன் சகோதரர்களை ஒத்திருந்தாள். ரிசம்பிளன்ஸ்னால் ஒத்திருத்தல்னு அர்த்தம். அவங்க சகோதரர்கள் போல அவர் வந்து என்னது பார்வையில், ஒரே பார்வையில் வந்து பார்க்க வந்து இருக்காங்க என்பதை காண முடியும். A vase of wild flowers stood on a table. காட்டு மலர்களின் ஜாடி, வேஸ் ஆஃப் வைல்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கா, அது வந்து அவள் மேஜையில் வந்து இருந்தது. Beside a dish of fruit and several books.
அருகில், பிசைட்னா அருகில்னு அர்த்தம், ஒரு பழத்தட்டும் பல புத்தகங்களும் வந்து இருந்தன. won't you go in, the nurse murmured. நீங்கள் உள்ளே போகவில்லையா அப்படின்னு அந்த செவிலியர், மர்மர்டு அப்படின்னா முணுமுணுத்தாள். சரி, நீங்கள் உள்ளே போலையா அப்படின்னு சொல்லி ஆனால் முணுமுணுக்காள். லூசியா வில் பி ப்ளீஸ் டு see you. லூசியா உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாள். ஐ ஷோக் மை ஹெட் அண்ட் டேண்ட் அவே. நான் தலையாட்டி விட்டு திரும்பினேன். நான் தலையாட்டிட்டு அவர் வந்து திரும்புகிறேன். ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. மகிழ்ச்சி மிக்க இந்த குடும்ப சந்திப்பில், சரியா, அவங்க வந்து இதில் வந்து இடையூறு விளைவிக்க விரும்பவில்லை. இன்ட்ரூட் அப்படின்னா அழைக்காமல் வந்து தலையிடுதல். அதாவது ஒரு கூப்பிடாமல் அவங்களா போய் தலையிடுறதா இன்ட்ரூட்னு அர்த்தம். அவங்க வந்து என்னது, அந்த சகோதரர்களும் அந்த சகோதரியும் வந்து சந்தோஷமாக அந்த சகோதரர்கள் அரட்டை அடிக்கிறத அந்த சகோதரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மகிழ்ச்சி மிக்க இந்த குடும்ப சந்திப்பில் வந்து இந்த எழுத்தாளர் வந்து இடையூறு விளைவிக்க விரும்பவில்லை. But at the foot of the staircase, I drew up and begged her to tell me all she knew about these boys. ஆனால் படிக்கட்டின் கீழ் வந்ததும் அவளிடம் இந்த சிறுவர்களை பற்றி அவளுக்கு தெரிந்த அனைத்தையும் கூறுமாறு பணிவுடன் வேண்டினேன். இந்த வந்து கேட்காரு இந்த எழுத்தாளர் வந்து உங்களுக்கு வந்து சிறுவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் வந்து கூறுங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. She was eager to do so. அவளும் அப்படியே செய்ய ஆர்வம் கொண்டாள். They were, she explained. அவள் விளக்கினாள். சரியா, அவங்கள பற்றி சொல்ல விளக்க போகிறாங்க. Quite alone in the world except for the sister Lucia. இந்த சகோதரி லூசியாவை தவிர இந்த உலகில் வேறு உறவுகள் இல்லாத தனித்தவர்கள். இவங்களுக்கு வந்து இந்த 2 பையன்களுக்கும் இந்த லூசியாவை தவிர வேறு யாருமே இந்த உலகில் வந்து உறவுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாத தனித்தவர்கள் தான் இவங்க. Their father a widower, a well-known singer. அதுக்கப்புறம் இவங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. Their father a widower, a well-known singer, had been killed in the early part of the war. இப்போ மனைவி இழந்த அவர்களின் தந்தை வந்து ஒரு சிறந்த பாடகர். சரியா, யுத்தத்தின் முதற் பகுதியில் வந்து அவர் கொல்லப்பட்டு விட்டார். ஃபஸ்ட்டு இதில் வந்து அவர் வந்து யுத்தத்தில் வந்து வாரில் வந்து அவரை கொண்டுட்டாங்க. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. அவர் வந்து முதல்ல அவர் கொண்டுட்டாங்க, அவர் வந்து கொல்லப்பட்டுட்டார். அதன் பின் ஒரு குண்டு வீசப்பட்டு அவர்களின் வீடு வந்து அழிக்கப்பட்டது. குழந்தைகள் 3 சேர்ந்து தெருவில் வந்து விடப்பட்டனர். அந்த வீட்டையும் வந்து அழிச்சிடுறாங்க. அதனால் என்னது 3 குழந்தைகளும் என்னது தெருவில் விடப்பட்டனர். They had always known a comfortable and cultured life. Lucia had. அவர்கள் எப்பொழுதும் வந்து வசதி மிக்க கலாச்சார வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். கம்ஃபர்டபுளாக கல்ச்சர்ட் லைஃபு, கலாச்சாரம் மிக்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்தவர்கள். இப்போ வந்து அடுத்த பக்கத்தை பார்க்கணும். Herself been training as a singer and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. லூசியா ஒரு பாடகி ஆவதற்கு பயிற்சி பெற்று வந்தாள். அட் ஹெர்செல்ஃப் பீன் ட்ரைனிங் இருக்கா, எதுக்காக இருக்குன்னா ஆஸ் எ சிங்கர் ஒரு பாடகி ஆவதற்கு பயிற்சி பெற்று வந்தால். தே ஹேட் சஃபர்ட் ஹாரிப்லி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன். அவங்க வந்து பட்டினியாலும், ஸ்டார்வேஷனாக பட்டினி, தீவிர குளிர்காலத்தில் திறந்த வெளியில் இருந்ததாலும், சரியா, எக்ஸ்போஷர் டு த கோல்ட் வின்டர், அவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். தே ஹேட் சஃபர்ட் ஹாரிப்லின்னு இருக்கா, மிகவும் துன்பப்பட்டார்கள். ஏன்னா அடுத்த பேராவை பார்க்கணும். For months they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. சில மாதங்களாக இடிபாடுகளுக்கு இடையே அவர்கள் வந்து சொந்தக்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு வகையை பாதுகாப்பான இடத்தில், சொந்தக்காரங்களால்னா அவங்களாவே வந்து கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து ஹோன் ஹேண்ட்ஸ் அமிஸ் த ரபிள் இருக்கா, அங்கே வந்து உயிர் வாழ்ந்து வந்தனர். அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க உயிர் வாழ்ந்து வந்தாங்க. ரபிள் அப்படின்னா கட்டிடத்தின் இடிந்த குவியல்னு அர்த்தம். அதாவது புரோக்கன் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சரியா, இடிந்த குவியலில் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க வாழ்ந்து வந்தாங்க. தென் ஃபார் 3 years the Germans ruled the city. 3 ஆண்டுகளுக்கு நகரத்தை ஜெர்மானியர்கள் வந்து ஆட்சி செய்தனர். The boys grew to hate the Germans. அப்போ வந்து
வெறுக்க தொடங்கினார்கள். இந்த சிறுவர்கள் வந்து ஜெர்மானியர்களை வந்து வெறுக்க தொடங்கினார்கள். when the resistance movement began secretly to form, they were among the first to join. அவர்கள் முதலில் வந்து அதில் இணைந்தனர். அதாவது என்னன்னா, எதிர்ப்பு இயக்கம் ரகசியமாக துவங்கப்பட்ட போது, சரியா, ரெசிஸ்டன்ட் மூமெண்ட் வந்து அங்கே ரகசியமாக வந்து தொடர்ந்தப்பட்ட போது அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க வந்து அதில் இணைந்தாங்க. when the war was over and we had peace at last, அந்த யுத்தம் வந்து முடிந்து விட்ட பிறகு இறுதியில் அமைதி நிலவும் நேரத்தில் வந்து they came back to their beloved sister. இறுதியில் அமைதி நிலவும் நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தம் அன்பு சகோதரியிடம் திரும்பி வந்தனர். and they found her suffering from tuberculosis of the spine. அவள் அப்போ வந்து என்ன ஆகுனா, tuberculosis of the spine அப்படின்னா முதுகெலும்பு காச நோய், அதில் வந்து அவள் துன்பப்படுவதை கண்டனர். she paused, took a quick breath. செவிலியர் இடைவெளி விட்டு ஒரு துரித மூச்சு வாங்கினார். அப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே அந்த சிறுவர்களை பற்றி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படி மூச்சு வாங்கி ஒரு பெரிய வந்து மூச்சு வாங்கினார். did they give up? I do not have to answer that question. அவர்கள் முயற்சி கைவிட்டு விட்டார்களா? இந்த கேள்விக்கு நான் பதில் அளிக்கவில்லை. they brought her here, persuaded us to take her into the hospital. அவர்கள் அவளை மருத்துவமனையில் சேர்த்து கொள்ளுமாறு எங்களை வற்புறுத்தினார்கள். அவள் தான் வலியுறுத்துறாங்க, என்ன மருத்துவமனையில் வந்து அவங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. in the 12 months she has been our patient, she has made good progress. 12 மாதங்களாக அவள் நம் மருத்துவமனையில் நோயாளி ஆனாள். அவள் வந்து நோயாளியாக அவங்க சிஸ்டர் வந்து அங்கே இருக்காங்க. அப்போ அவள் நல்ல முன்னேற்றத்தை காட்டி வருகிறாள். நல்ல முன்னேற்றம் வந்து அவங்களுடைய உடல் நலத்தில் இருக்குது. there is every hope that one day she will walk and sing again. ஒரு நாள் நடப்பாள், மீண்டும் பாடுவாள் அப்படின்னு சொல்லி என்ற நம்பிக்கை வந்து உள்ளது. of course everything is so difficult now, food so scarce and dear, we could not keep going unless we charge a fee. நிச்சயமாக, அஃப்கோர்ஸில் நிச்சயமாக தற்போது வந்து ஒவ்வொன்றிலும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ். எதுலனா ஃபுட் ஸோ ஸ்கேர்ஸ் அண்ட் டியர், உணவு அரிதாகி விட்டது, சரியா, நோயாளிகளுக்கு. ஏன்னா கட்டணம் வந்து வசூலிக்காமல் சும்மா வந்து கொடுத்தாலும் எனக்கு தொடர முடியாது, சரியா. ஏதாவது காசு வந்து வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர்ஸ் ஹாவ் மேட் தர் பேமெண்ட். ஆனால் ஒவ்வொரு வாரமும் லூசியாவின் சகோதரர்கள் வந்து கட்டணத்தை வந்து செலுத்தி வருகிறார்கள். அவர் வந்து உணவுக்கான கட்டணத்தை வந்து செலுத்தி வருகிறாங்க. ஷி ஹேடட் சிம்ப்ளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ, ஐ டு நாட் ஆஸ்க். சரியா, கட்டணத்தை அவங்க கரெக்டாக கழுத்துறாங்க. அவள் சுலபமாக மேலும் கூறினாள், சரி, என்ன அப்படின்னா, அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, நானும் அவங்ககிட்ட என்னது கேட்கல, ஐ டு நாட் ஆஸ்க். work is scarce in Verona, but whatever it is I know they do it well. நானும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, வெரோனா நகரத்தில் வேலை கிடைப்பது அரிது, வேலை வந்து எளிதாக கிடைக்காது, ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அவர்கள் நல்ல முறையில் செய்கின்றார்கள் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், ஐ அக்ரீட், தே குடின்ட் டூ இட் பெட்டர். ஆம் என நானும் சம்மதித்து சொன்னேன். சரியா, அவரும் வந்து அக்ரி பண்ணிடுறார், சம்மதித்து சொன்னார். அவர்கள் இதைவிட சிறந்ததாக செய்ய முடியவில்லை. தே குடின்ட் டூ இட் பெட்டர்னு இருக்கா, அவர்கள் வந்து என்ன பண்ண முடியல, இதைவிட சிறந்ததாக செய்ய முடியவில்லை. அடுத்தது, ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின்ட் மீ அண்ட் தென் ட்ரூ தெம் பேக் டு த சிட்டி. சிறுவர்கள் மீண்டும் என்னிடம் வரும் வரையில் நான் வெளியில் வந்து காத்திருந்தேன். அதன் பிறகு அவர்களை நகரத்திற்கு அழைத்து சென்றேன். தே சாட் பிசைட் மீ நாட் ஸ்பீக்கிங். அவர்கள் என் அருகில் உட்கார்ந்திருந்தனர், ஒன்றும் பேசவில்லை. ஃபார் மை பார்ட் ஐ டிட் நாட் சே அ வேர்ட். ஐ நியூ they would prefer to feel that they had safely kept their secret. அப்புறம் வந்து என் பங்கிற்கு, சரியா, இவர் பங்குக்கு, ஃபார்மை பார்ட்டிருக்க என் பங்கிற்கு நானும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் தம் ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் என்பதை நான் அறிந்தேன். இவங்க எதுக்காக போயிருக்காங்கன்னு இந்த பையங்க சொல்லாமல் போனாங்க. அதனால் என்னது, இவருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவர் காமிச்சிக்கல, சரியா, அமைதியாக இவர் வந்து இருந்துக்கிட்டார். எட் த டிவோஷன் ஹேட் டச் மீ டீப்லி. சரியா, அவர் வந்து அதுக்காக தான் அவங்க, இருப்பினும் வந்து அவர்களுடைய அர்ப்பணிப்பு, டிவோஷன் வந்து ஆழமாக என்னை தொட்டுவிட்டது.
இவங்க வந்து அவங்க சிஸ்டருக்காக இவ்வளோ தூரம் கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து இவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஆழமாக தொட்டுவிட்டது. வார் ஹேட் நாட் broken their spirit. யுத்தம் அவர்களின் உணர்ச்சிகளை முறிக்கவில்லை. their selfless action brought a new nobility to human life. சுயநலமற்ற செல்ஃப்லெஸ்னு தெரியல, சுயநலமற்ற அவர்களின் செயல் ஆக்ஷன் வந்து செயல் மனித வாழ்க்கைக்கு புதிய பெருமையை வந்து அளித்துள்ளது. கேவ் ப்ராமிஸ் ஆஃப் அ கிரேட்டர் ஹோப் ஃபார் ஹியூமன் சொசைட்டி. மற்றும் மனித சமுதாயத்திற்கு பெரும் அளவு வந்து நம்பிக்கையூட்டும் வாக்குறுதி வந்து அளிக்கிறது. ஹியூமன் சொசைட்டி அப்படின்னா மனித சமுதாயத்துக்கு சரியா நம்பிக்கையூட்டும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு வாக்குறுதி வந்து அளிக்கிறது. இதுதான் நம்ம பார்த்தோம். இதுதான் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா உடைய அர்த்தம். அந்த ப்ரோஸில் உள்ள அர்த்தத்தை நம்ம இப்போ பார்த்தோம்.